அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹையஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. அது செய்கிறதுக்காக நான் 10 பேரிச்சை பழத்தை இதுமாரி விதைகளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 20 பாதாம் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பசும்பால் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாக்கெட் பால் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது கூட 3 கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை தோலை சீவிட்டு இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம காய்ச்சின பாலில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கேரட்டையும் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இது நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த பேரிச்சை பழத்தையும் ஊற வச்சுருந்த பாதாமையும் இதேமாரி தோலை நீக்கிட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போது பாதாம் எல்லாத்துலேயும் தோலை உரிச்சு இருக்குது. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். பேரிச்சப்பழம் ஊற வச்சு தண்ணியிலே நம்ம ஆட் பண்ணி அதை நல்லா இதை மாதிரி ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதையும் நம்ம அந்த பால்லே சேர்க்க போகிறோம். இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை மாதிரி சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம் திக்னஸ்க்காக. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்து இதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரையும் நம்ம அந்த பால்லே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி பாலை இதை மாதிரி கிண்டி விடும்போது நம்மளுக்கு பாலில் நல்லா திக்னஸ் கிடைக்குங்க. ஒரு ஸ்பூனை வச்சு அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடும்போது நம்ம பால் ரொம்ப க்ரீமியாக நல்லா திக்காக கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறமா 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூட நம்ம ஊற வச்சுருக்க சப்ஜா விதைகளை ஆட் பண்ணிக்கலாம். நான் சப்ஜா விதையை ஏற்கனவே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது நம்ம ஆட் பண்ணி குடிக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். இதில் நான் ஸ்வீட்டுக்காக பேரிச்சப்பழம் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுது பாருங்கள். ரொம்ப க்ரீமியாக ரொம்ப திக்காக வந்திருக்கு. இது கூட லாஸ்ட்டாக ஐஸ் க்யூப் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்கள் எதையுமே ப்ரிப்ரேஷன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் நோன்பு திறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் செய்வீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இதை மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ நான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்காக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களையும் செய்ய சொல்லுங்கள். இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிங்க்கில் நம்ம மீட் பண்ணலாம்.
இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.